அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதிநவீன அணு உலைகள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அணு உலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா இப்போ தான் சமீபத்தில் ஒரு இலக்கை அறிவித்திருந்தாங்க. அதுவும் பட்ஜெட் 2025. என்ன இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 2047 ஆண்டுக்குள்ள இந்தியாவுடைய இந்த நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 100 ஜிகாவாட்டை ரீச் பண்ணணும். அதுதான் இந்தியாவோட டார்கெட். ஓகேங்களா, நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 100 ஜிகாவாட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பட்ஜெட்ல சொன்ன இலக்கு. ஸோ இதுக்காக பார்த்தோம்னா மாடுலார் ரியாக்டர்ஸ், ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் 5 ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸை 2033க்குள்ள இந்தியாவில் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ நியூக்ளியர் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடியது இதுதான். ஓகேங்களா, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ், இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸை ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸாக கொண்டு வராங்க. ஸோ இதற்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது யார் கூட கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸோட கையெழுத்தாயிருக்கு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரான்ஸோட சேர்ந்து ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் அண்ட் தென் அட்வான்ஸ்டு மாடுலார் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறத தயாரிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதற்கான ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதெல்லாம் கையெழுத்தாக போது அதை பற்றின செய்தி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக நமக்கு இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு செயலை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி முடிக்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய அந்த ப்ரிவென்ஷன், வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே கணித்து அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அது அந்த ஒரு விஷயம் நம்ம முடிக்கிறனால என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் யோசிச்சு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 676, அதிகாரம் வினை செயல் வகை. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கை 36% உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ஆயுஷ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப, ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28%. ஓகேங்களா, இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28%. அதை 2030க்குள்ள 50% கொண்டு வரணும் அப்படிங்கிறது இலக்காக வைத்திருக்கிறாங்க. ஓகேவா, 28% இருக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். அதை 2030க்குள்ள 50% கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஆனால் தமிழகத்தில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் எவ்வளவாக இருக்கு, மாணவர் சேர்க்கை, உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை எவ்வளவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 47% இருக்கு. இங்க 48% கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய 47 பாயிண்ட் சம்திங்ல வரும். ஸோ 48% எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ 48% இருக்கு. இதுல பெண்களுடைய இந்த மாணவர் சேர்க்கை எப்படி இருக்கு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் விமன் இன் ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா, உயர்கல்வி மாணவர் சேர்க்கை அதுல பெண்களின் சதவீதம் எவ்வளவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 36% இருக்கு. இதுவுமே இந்தியாவோட அட்வான்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நேஷனல் லெவல்ல பார்க்குறப்ப ஹையர் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா விமனோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தான் ஹையரா இருக்கு கம்பேர்டு டு மேல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக உயர்கல்வியில சேர்ந்துட்டு இருக்காங்க. சரியா, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஊழல் தரவரிசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஊழல் தரவரிசை, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022ல் 85வது இடத்துல இருந்திருப்போம். இப்போ 2024க்கான அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. அதனுடைய தரவரிசையில் இந்தியா 96வது இடத்துல இருக்காங்க. இப்போ நம்மளுடைய நிலைமை மோசமாயிட்டே போகுது. 85ல் இருந்தோம், போன வருஷம் 93ல இருந்தோம், இப்போ 96க்கு வந்துட்டோம். சரிங்களா, ஸோ இதில் முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க் அப்படிங்கிற நாடு இருக்காங்க. கடைசி பிளேஸ்ல சவுத் சூடான் அப்படிங்கிற நாடு இருக்காங்க. சரியா, தெற்கு சூடான். ஓகேவா, ஸோ இந்த புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 0 to 100 அப்படிங்கிற ஸ்கேலில் இருக்கும். இப்போ யாரு 100க்கு பக்கத்தில் இருக்காங்களோ அங்கே கரப்ஷன் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். அதான் டென்மார்க்குக்கு 90 புள்ளி கொடுத்துருக்காங்க. யாரு 0க்கு பக்கத்தில் இருக்காங்களோ அங்கே கரப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தெற்கு சூடானுக்கு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியாவுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஸ்கோர் 38 புள்ளிகளோட இந்தியா இருக்கு. அதனால இந்தியா 96வது இடத்துல இருக்கும். சரிங்களா, ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.